ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த வேதாந்த பரிபாஷை சொற்கள் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை நாம இப்போ படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா நாம என்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஞானேந்திரியங்கள், அறிவு கருவிகள் மற்றும் செயல் கருவிகள். இதற்கான தேவதைகள் என்ன, இந்த கருவிகள் என்ன, அதற்கான தேவதைகள் என்ன, அப்புறம் அதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த குரு சிஷ்யனுக்கு சொல்றதன் மூலமாக தெரியப்பட்டது. இப்ப நாம என்ன பார்க்க போறோம்? இந்த அடுத்த கேள்வி அவனுக்கு என்ன வருது அந்த சிஷ்யனுக்கு அப்படின்னு சொன்னா, ஆத்மா கஹ அப்படிங்கிற கேள்வியில ஸ்தூல சூக்ஷ்ம காரண வியதிரிக்த அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? ஆத்மா கஹ அப்படின்னு சொன்னா என்ன சொன்னார் பதில் ஃபர்ஸ்ட் அவர்? ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத்து வியதிரிக்த அப்படின்னு சொன்னார். இப்ப ஸ்தூல சரீரம் பார்த்தோம், சூக்ஷ்ம சரீரம் பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரம் பார்க்கறச்சே அதுல இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பற்றி விரிவாக பார்ப்போம். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா காரண சரீரம் அப்படிங்கிறது. இந்த சிஷ்யனுக்கு காரண சரீரம்னா என்னங்கிறது தெரியணும். கேள்வி: காரண சரீரம் கிம்? காரண சரீரம் என்றால் என்ன? பதில் என்ன சொல்ற? உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட்ல ஒரே வார்த்தையா போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க பிரிச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிறச்சே கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அனிர்வாச்சிய, அனாதி, அவித்யா ரூபம். இந்த அனிர்வாச்சியானாத்யவித்யா ரூபம் அப்படின்னு மொத்தமா எழுதியிருக்கும். அந்த இடத்துல நீங்க ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அனிர்வாச்சிய, அனாதி, அவித்யா ரூபம் ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் சத் ஸ்வரூப அஜ்ஞானம் நிர்விகல்பக ரூபம் யத் அஸ்தி தத் காரண சரீரம். காரண சரீரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆன்சர் கொடுத்திருக்கார் அந்த குருநாதர். இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே காரண சரீரத்தை தான் டினோட் பண்றது. 6 விதமான லட்சணங்களை சொல்றார். அனிர்வாச்சியம், அனாதி, அவித்யா ரூபம், ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம், சத் ஸ்வரூப அஜ்ஞானம், நிர்விகல்பக ரூபம். எத்தனை இருக்கு? 6 விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம இந்த 6ஐயும் என்னென்னது, அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாம பார்க்கணும். இப்ப ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னா பார்க்க முடியும். கண்ணு, கை, காலு, காது, மூக்கு எல்லாம் தெரியறது, நல்லா கண்ணுக்கு புலப்படுறது. சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னா உணர முடியாது. மனசுல ஏற்படக்கூடிய ஒரு விகாரங்கள்னா மாற்றங்கள். ஒரு சோகமோ இல்லைன்னா ஒரு சந்தோஷமோ கோபமோ, ஏதோ ஒரு விகாரம், ஏதோ ஒரு மாற்றம், அது நமக்கு தெரியுது. ஒண்ணுமே இல்ல, நிശ്ചலமா இருக்குன்னா அதுவும் நம்மளால உணர முடியுது. ஆக இந்த ஸ்தூலமா இருந்தாலும் சரி, சூக்ஷ்மமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு. ஆனா காரண சரீரத்தை பொறுத்தின வரைக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முன்னாடியே அந்த டிஸ்கிளைமரை நான் போட்டுடுறேன். புதுசா யாராவது இப்போ வேதாந்தம் படிக்க வரும்போதோ, இல்ல ஏற்கனவே இப்ப கீத வகுப்புகள்ல சில வார்த்தைகள் பரிச்சயமா இருக்கும், ஆனா அதுக்கான பொருள் அவ்வளவா விளங்காம இருக்கும். இப்பவும் அது நியூ வேர்டாவே தோணும். அதுக்கெல்லாம் நினைச்சு பயந்துக்க வேண்டாம். கேட்க கேட்க கேட்கத்தான் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் மனசுல பதியும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல எல்லாமே புரியுறது. நூத்தன விவேகி உள்ளம் நுழையாது, கைவல்ய நவநீர். நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. ஒருவேளை அவனுக்கு நுழைஞ்சதுன்னா அவன் எத்தனையோ ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணியிருக்கான் பாவம். ந சித்தியதே ஜென்ம சதாந்தரேபி அப்படிங்கிறார்.
100 கோடி ஜென்மம் நீ எடுத்தா கூட புரியறது ரொம்ப கஷ்டம் அப்பா. அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறார் ஆதிசங்கரர். அதனால நீங்க நமக்கு புரியலையேன்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். காரண சரீரம் அப்படிங்கிறது டக்குன்னு சொன்ன உடனே புரியக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப எப்படிதான் நீங்க அதை நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதைத்தான் சொல்றது. அனிர்வாச்சியம். இந்த 6 இலக்கணங்கள் காரண சரீரத்தை டினோட் பண்றது. இப்படிதான் காரண சரீரம்ங்கிறத இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. இந்த பாரு, இந்த இடத்துல ஒரு ரெட் கலர்ல இருக்கு பாரு, அதுதான் காரண சரீரம். அப்படி சொல்லல. அது அப்படி ஒரு ஸ்பெசிபிக்கா காட்டுறதுங்கிறது கிடையவே கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையே என்ன போடுறாருன்னா அனிர்வாச்சியம். வாச்சியம் அப்படின்னு சொன்னாலே வாக்கினால் சொல்லப்படுவது. அது வாக்கினால் நிர்வாச்சியம் அப்படின்னா நல்லா நிர்ணயிச்சு இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத டெஃபைன் பண்றது. டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியத நிர்வாச்சியம் அப்படின்னு சொல்றோம். அனிர்வாச்சியம் முடியாது, டெஃபைன் பண்ண முடியாது, வாக்கினால் அதை உணர்த்த முடியாது, சொல்லால் விளக்க முடியாது, பொறி புலன்களுக்கு அகப்படக்கூடியதாக அது இல்லை. அதனால அது அனிர்வாச்சியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது இருக்கா இல்லையா? இருக்கிறது போல இருக்கு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லாமையும் போகும். எப்ப இருக்கு, எப்ப இல்லாம போகும். எப்ப வரைக்கும் எனக்கு அஜ்ஞானம் இருக்கோ அப்ப வரைக்கும் அது இருக்கு. எப்ப அஜ்ஞானம் போறதோ அப்ப அது தன்னை போல ஓடி போயிடுறது. அப்ப இந்த காரண சரீரம் அப்படிங்கிற அந்த விஷயத்த என்னால இருக்குன்னு விளக்க முடியாது, இல்லவே இல்லைன்னு தூக்கி போடவும் முடியாது. மாயை எப்படியோ அப்படித்தான் காரண சரீரத்தையும் சாஸ்திரம் சொல்றது. யா மாயா சா யாமா சா மாயா அப்படிங்கிறது. எது இல்லையோ அது மாயா. அப்படி மொத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு அதுவும் முடியல. அது சத்தா அசத்தான்னு தெரியல. அது பின்னமா வேற்றுமை உள்ளதா அல்லது அபின்னமா வேற்றுமை அற்றதான்னு தெரியல. அது அங்கங்கள் உள்ளதா அங்கங்கள் அற்றதா தெரியல. அது மகா அற்புதமாக இருக்கு. அது அனிர்வச்சனீயமாக இருக்கு. ஆச்சாரியரே இந்த வார்த்தையைத்தான் எடுத்து கையாள்ற விவேக சூடாமணி. சன்னாப்ய சன்னாப்யுபயாத்மிகானோ भिन्नाप्य भिन्नाभ्युभयात्मिकानो साङ्गाभ्यनङ्गाभ्युभयात्मिकानो महाद्भुतम् அனிர்வச்சனீய மாயா. விவேக சூடாமணி. மாயையே அனிர்வச்சனீயம்னே நிர்ணயம் பண்ணியாச்சு. அதேதான் காரண சரீரத்துக்கும் இத இப்படித்தான் என்று வரையறைப்படுத்தி வாக்கியத்திற்குள் அதை அடக்க முடியாது. உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துக்கு நான் போய்கொண்டே இருக்கேன். ஒரு ஓரமா ஒரு கயிறு தெரியுது, விளக்கு வெளிச்சம் இல்ல. நான் அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறேன்னா ஒரு பாம்பாக்கும் நினைச்சு பயந்து போய் எல்லாரையும் கூப்பிடுறேன், ஐயோ பாம்பு வந்திருக்குங்க பாம்பு வந்திருக்குங்க அப்படின்னு. அவரை விளக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அட பாம்பு இல்லப்பா அது கயிறு அப்படிங்கிறாங்க. பாம்பு போயிடுத்து, கயிறு மாத்திரம்தான் இருக்கு. எனக்கு ஏன் பாம்பா தெரிஞ்சுது? நம்ம லாஜிக்கா நிறைய ரீசன் சொல்லுவோம். எங்கேயோ பாம்பை பார்த்திருக்க, உன்னுடைய மனசுல அது இருந்திருக்கு, அதனால அதே மாதிரி ஒரு பொருள் பார்த்த உடனே நீ பாம்பு என்று நினைத்தாய். என் மனசு அந்த பொருள் தான் இந்த பொருள்னு ஏன் குழம்பிக்கிறது? ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல. என்னோட குழப்பம் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு ரீசனே இல்லை. நம்ம வேணா இன்னொரு ரீசன் லாஜிக்கலா சொல்லுவோம், அறியாமையினால வந்தது, உனக்கு அது கயிறுன்னு தெரியல அதனால அறியாமையினால வந்தது. சரி, இந்த அறியாமை ஏன் வந்தது? அந்த அறியாமை ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஆன்சரே கிடையாது. அறியாமை வந்தது, அவ்வளவுதான். இப்ப என்னன்னா அறியாமை போகணுமா இல்ல அறியாமை வந்ததுக்கான காரணத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி அதுல பிஹெச்டி பண்ணணுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் பாசிபிள். நான் இப்படியே நான் இப்ப பாம்பு ஏன் வந்தது, கயிறு ஏன் வந்தது, மனசு ஏன் குழப்பிது, மனசு ஏன் அறியாமையினால குழப்பிது, அறியாமை ஏன் வந்தது, அறிவு எங்க போச்சு, இப்படி நான் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்படி கேட்டுட்டே இருந்து டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர இந்த அறியாமையை போக்குவது எப்படி அப்படிங்கறதோட நம்மளுடைய ஜேர்னி தொடர்ந்தது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அததான் சாஸ்திரம் நமக்கு எப்பவுமே அறியாமை அப்படிங்கிறது ஆதியிலிருந்து அது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றது. அதத்தான் அடுத்த வார்த்தை சொல்றார் அவர், அனாதி அப்படின்னு. இந்த காரண சரீரம்ங்கிறது அறியாமைதான்.
அறியாமைதான் காரண சரீரமாக இருக்கிறது. அந்த சரீரம்ங்கிறத ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்தூல சரீரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா இது இருத்தல், மாய்தல், தேய்தல், அழிதல்னு பலவிதமான மாற்றங்களை கண்டு இது போயிடும். இந்த ஸ்தூல சரீரம் போயிடும். இது போகிற சமயத்துல இந்த சூக்ஷ்ம சரீரமும் வேறு ஒரு ஸ்தூல சரீரத்தை தேடிக்கொண்டு அது போயிடும். இந்த காரண சரீரம் அப்படிங்கிறதும் அழியக்கூடியதுதான். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் அதுக்கு காரண சரீரம்னு பேர். சரீரம் ஷீயத்தே இது சரீரம். எது அழிகிறதோ அது சரீரம், எது மாற்றங்களுக்கு உட்படுகிறதோ அது சரீரம். அப்ப இந்த காரண சரீரமும் ஒரு நாள் அழியும். எப்ப அழியும்? காரண சரீரம் என்பது அறியாமை அப்படின்னு சொன்னேன். அறியாமை அப்படிங்கிறது எப்ப போகும்? அறிவு வந்த உடனே போகும். இப்போ இந்த குரூப்ல நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரும் ஒருத்தர் லாகின் பண்ணும்போது பேர் தெரிஞ்சா எனக்கு புரியுது. ஓகே, இவங்க வந்திருக்காங்க, இவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. வரலங்கிறத பெருசா நான் நோட் பண்றது இல்ல. வந்திருக்காங்க யாரு அப்படிங்கறத பாக்கறச்சே தெரிஞ்சுக்கிறேன். ஹரிஓம் மேடம் சொல்லும் போது தெரிஞ்சுக்கிறேன். சில பேருக்கு பேர் வரதில்லை. கேலக்ஸி, ரியல்மி இந்த மாதிரி போனோட பேர் வரும். இப்ப எனக்கு அந்த போனோட பேர்ல யார் இருக்கான்னு தெரியாது. அப்ப அந்த இடத்துல எனக்கு அறியாமை இருக்கு. நான் என்ன பண்றேன், யாருமா அது அப்படின்னு நான் கூப்பிட்டு கேட்கிறேன். கூப்பிட்டு கேட்டா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேர் சொன்ன உடனே இந்த இந்த நேம்ல வரக்கூடியவங்க இவங்கதான் அப்படிங்கிறது எனக்கு அறிவு ஏற்படுகிறது. அப்ப அறிவு ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறமும் நான் அடுத்த வாட்டி இந்த ரியல்மி யாருமா அப்படின்னு கேட்பேனா என்ன? இல்ல கேலக்ஸி யாருமான்னு கேட்பேனா என்ன? கேட்க மாட்டேன். ஏன்னா அறியாமை போயிடுது. இப்ப அறியாமை போகணும்னா என்ன வரணும்? அறிவு வரும். காரண சரீரம் போகணும்னா அறியாமை விலகணும். அறியாமை விலகணும்னா அறிவு வரணும். இந்த அறியாமை எங்க இருக்கு? எதை பத்தின அறியாமை? என்னை பற்றிய அறியாமை தான் பெரிய அறியாமையே. வேற எந்த அறியாமையும் விலகிறதுனால ஒன்னும் வரப்போறது கிடையாது. என்னை பற்றிய அறியாமை இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த காரண சரீரம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதான் விஷயம். இப்ப இத என்ன சொல்றார் அடுத்தது? அனாதி அப்படின்னு சொல்றார். அனாதின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் தொடக்கம் இல்லாதது, ஆதி இல்லாதது அனாதி. இன்னொன்னு காரணம் இல்லாதது, காரணமற்றது. இதுக்குன்னு ஒரு காஸ் கிடையாது. இது இங்கேருந்து தான் வந்தது, இது இந்த இடத்துல இருந்து தான் உற்பத்தி ஆச்சு, இதுக்குன்னு ஒரு உற்பத்திக்கான ஸ்தானம்னு ஒண்ணு கிடையாது. எங்கேருந்து வந்தது, எதிலிருந்து உற்பத்தி ஆனது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆகையினால் இது தொடக்கமும் சொல்ல முடியாது. எனக்கு அறியாமை 300 BC இருந்து இருக்குங்க, இல்ல 100 BC இருந்து இருக்கு, 1 BC இருந்து இருக்குங்க, அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது இருக்கிறதே எனக்கு ஏன் தெரியறதுன்னா பிறவி வருதுனாலதான் தெரியறது. அறியாமை போச்சுன்னா பிறவியும் போயிடும், அவ்வளவுதான். ரெண்டும் தான் இன்டர் கனெக்டடா இருக்கு. எத்தனை காலம் பிறவி வந்து கொண்டே இருக்கிறதோ அத்தனை காலம் அறியாமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை தந்தையோ தெரியாது எனக்கு. இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ அதுவும் தெரியாது இல்லையா? ஞான அனந்தரம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாகும். ஞானம் பெறும் வரைக்கும், அறிவை பெறும் வரைக்கும் அறியாமை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். நாம செஞ்சிருக்கக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடலை எடுத்துக்கொண்டு, ஒரு பிறவியை எடுத்துக்கொண்டு திரும்ப வந்து இங்க சுழலில் சுழன்று கொண்டே செத்தை போல் சுற்றி சுற்றி கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே அப்படிங்கிறார் கைவல்ய மனிதர். நீ இதை தெரிஞ்சுக்காத வரைக்கும் சுத்திட்டே இருப்ப. நீ இந்த காத்து போட்டுட்டு இந்த இதெல்லாம் காஞ்ச சருகெல்லாம் சுத்தும் இல்ல, இந்த ஃபேனோட காத்துல அப்படியே சுத்தும். அதைத்தான் எக்ஸாம்பிளா சொல்றாரு. அந்த காலத்துல அந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எவ்வளவு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு எக்ஸாம்பிள். சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி. அது என்ன எக்ஸாம்பிள்ல என்ன பியூட்டி தெரியுமா? அது எப்பவுமே அந்த சென்டருக்கே வரவே வராது, அப்படியே சுத்திகிட்டே இருக்கும். ஆக்சஸ்க்கே வராது அது, பட் இட் வில் ஹேவ் அன் ஆக்சஸ். அதுதான் பெரிய ஆச்சரியம் அந்த எக்ஸாம்பிள். அது எதையும் ஆக்சஸா வச்சுட்டு சுத்திட்டே இருக்கு. அது மாதிரி நாமளும் சுத்திகிட்டே இருப்போம். எவ்வளவு காலம் தெரியாது, அறியாமை இருக்கிற வரைக்கும் சுத்தி கொண்டே இருக்கும். ஆகையினால இந்த காரண சரீரம்ங்கிறதுக்கு ஸ்டார்ட் டேட் கிடையாது, பட் தேர் இஸ் அன் எண்ட் டேட். எண்ட் டேட் கண்டிப்பா உண்டு. அது யார் கையில இருக்குன்னா என் கையில தான் இருக்கு.
ஞானத்தை பெற்ற உடனே நான் முக்தனாகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தேகம் நீங்கும் பொழுது இந்த காரண சரீரம் என்னை விட்டு பர்மனண்டா போயிடும். அப்ப ஞானம் பெறுவதுதான் இந்த காரண சரீரத்தை விடுவதற்கான வழி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த சாஸ்திரம் சொல்றதுனால நமக்கு அது தெரியும். அப்போ ஆதி கிடையாது, ஆதி கிடையாதுங்கிறச்சே தொடக்கம் கிடையாது, காரணம் கிடையாது. அடுத்தது என்ன சொல்ற, இன்னொன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் அகாடமிக்கா சொல்றேன், ரொம்ப சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு. இப்ப சாதாரணமா கேஷுவலா கேட்கிறவா சும்மா கேட்டுக்கோங்க, சீரியஸா இருக்கிறவா எழுதி கூட வச்சு. சாஸ்திரம் 6 விஷயங்களை அனாதி அப்படின்னு சொல்றது. இந்த 6 விஷயங்கள் எது எது அப்படின்னா, உயிர் ஜீவன் இருக்கே அது அனாதி. எப்பையில இருந்து வந்தது தெரியவே தெரியாது, எப்பவும் இருந்து கொண்டே இருக்கிறது. இது அழிவே கிடையாது. இந்த உயிருக்கு அழிவு என்பதே கிடையாது. இது இந்த இந்த உடலை விட்டா இன்னொரு உடல் எடுத்துக்கும், அந்த உடலை விட்டா இன்னொரு வாசாம்சி ஜீர்ணானில படிச்சோம்ல அதே மாதிரிதான். இது ஜீரணம் ஆயிடுத்துன்னா இன்னொரு உடல். கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ர முக்கியத்தின்னு. இந்த உடல்ல இருக்கும் பொழுது இந்த ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் திருப்பி வேற உடல். அதனால இந்த ஜீவன் அப்படிங்கிறதுக்கு இதுவே கிடையாது, ஸ்டார்ட் பாயிண்டோ இல்ல காரணம்ங்கிறதோ கிடையவே கிடையாது. அனாதி அப்படிங்கிறதுல ஜீவன் முதல்ல. அடுத்தது ஈஸ்வரன். ஈஸ்வரனும் அனாதி. உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அவரும் அனாதியாகத்தான் இருக்கிறார். அவருக்கும் ஒரு ஸ்டார்ட் டேட் கிடையாது, எண்ட் டேட் கிடையாது. அதனால அவரும் அனாதியாக இருக்கிறார். அடுத்தது சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ், பரம்பொருள். அதுக்கு அனாதி லிஸ்ட்ல அது 3வது. அடுத்தது இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய வேற்றுமை. அவர் வாலறிவனாக இருக்கிறார், நான் சிற்றறிவனாக இருக்கிறேன். அந்த வாலறிவுக்கும் சிற்றறிவுக்கும் எப்பொழுதுமே ஒரு வேற்றுமை இருந்து கொண்டேதான் இருக்கு. வாலறிவு இஸ் ஈக்குவல் டு சிற்றறிவுன்னு போட முடியுமா? அவர் சர்வ சக்திமான் சர்வஜனா இருக்கார், நான் அப்படி என் வீட்டு விஷயமே எனக்கு தெரியாது, பக்கத்து ரூம்ல என்ன இருக்குன்னே பாதி விஷயம் எனக்கு தெரியாது. அதனால என்னுடைய அறிவையும் அவருடைய விஷால அறிவையும் ஒப்பிட முடியுமா? முடியாது. இந்த வேற்றுமை அனாதி, எப்பொழுதுமே இருக்கு. ஜீவன்கிறது தோன்றி ஈஸ்வரன்கிறது தோன்றி, இந்த ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற முக்கியமான கேரக்டரிஸ்டிக் இது வாலறிவன், இது சிற்றறிவுங்கிறது அதுவும் அனாதியாகத்தான் இருக்கிறது. அடுத்தது அறியாமை. இப்ப பார்த்தோம், காரண சரீரத்தில் அறியாமை இருக்கிறது, அது அனாதியாக இருக்கிறது. அறியாமை என்பது அனாதியாக இருக்கிறது. 5வது. 6வது, இந்த அறியாமைக்கும் தூய உணர்வுக்கும் இடையே உள்ள தொடர்பு. நான் தூய உணர்வு அப்படின்னு எனக்கு குருநாதர் சொன்னாலும், சாஸ்திரம் சொன்னாலும், செம்மட்டியால் அடிச்சாலும், அதுக்கப்புறமும் நான் எப்படி தூய உணர்வு ஆக முடியும்? நான் ஏதோ ஒரு அல்ப ஜீவன், நான் ஏதோ ஒரு அல்ப பிராணி அப்படின்னு நம்ம we think we are humble. அது ஹம்பிள்னஸ் கிடையாது, அது நம்ம இக்னோரன்ஸ். ஹம்பிள்னஸ் வேற, இக்னோரன்ஸ் வேற. யூ கிளைம் தட் யூ ஆர் பிரம்மன் அப்படிங்கிற பரமார்த்தாஜி. யூ கிளைம், நீ உரிமையோட சொல்லு நான் தான் பிரம்மன் அப்படின்னு. என்ன உனக்கு பிரச்சனை அதுல? ஆனா அது எப்ப சொல்ல முடியும்? ஞான நிஷ்டா ஏற்பட்டாதான் சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றார், இந்த தொடர்பு இருக்கு இல்லையா, இந்த அறியாமைக்கும் தூய உணர்வு. எப்பயத்திலேருந்து தூய உணர்வு, அறியாமை அப்படிங்கிறது தூய உணர்வுல இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு டைம் எல்லாம் கிடையாது, எப்பவுமே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஞானத்தை பெற்றால் இது எல்லாமே புஸ் 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 புஸ்ன்னு ஓடி போயிடும். அதுதான். அதனால இந்த ஞானம் வர வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த அறியாமையினுடைய தொடர்பு இதெல்லாம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால இந்த 6 அனாதிகள் ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இங்க அது தாற்பயம் இல்லை, அனாதி என்பது தாற்பயம். காரண சரீரம் அனாதி அப்படிங்கிறதும் தாற்பயம். அடுத்தது என்ன சொல்ற? அவித்யா ரூபம். 3வது விஷயம் அவித்யா ரூபம். மாயைக்கு சொன்ன மாதிரிதான், எது இல்லையோ அது மாயா அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் எது நம்ம தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அது இல்லையோ அது அவித்யா. தெரியாத வரைக்கும் தான் அறியாமைங்கிறது இருக்கு. அவித்யா ரூபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவித்யின், அறியாமையின் வடிவு. காரண சரீரம் என்பது அறியாமையின் வடிவு. அறியாமை அப்படிங்கிறது எது வரைக்கும் இருக்கும்? ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் அறியாமை இருக்கும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா,
இந்த இடத்துல வரக்கூடிய ஐடியில இந்த ஐடியில யார் வரீங்க அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் அறியாம இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அறியாமை ஓடி போயிடுறது, அறிவு வந்துடுறது. இந்த அவித்யா ரூபம் அப்படிங்கிறது நான் அறிய முற்படும் வரைக்கும் இருக்கு. அறிய முற்பட்டு விசாரம் பண்ணி அறிவை பெற்ற பிறகு அந்த அவித்யானது இல்லை. எதை பற்றிய அறியாமை? என் பேங்க் பேலன்ஸ், இல்லாட்டா உங்க பேங்க் பேலன்ஸ், இல்லைன்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் ஸ்டேட்டஸ், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு, அதெல்லாம் அறியாமையா? எனக்கு தெரியல அப்படிங்கறது அறியாமையா? இல்ல என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேரு, என்ன அவங்க எல்லாம் யாரு, எங்கெங்க வேலை பாக்குறாங்க, அதெல்லாம் தெரியலைங்கிறது அறியாமையானு? இதெல்லாம் தெரியலனாலும் ஒன்னும் ஆயிட போறது கிடையாது. திரும்பி பிறவாம இருக்கிறதுக்கு எந்த அறிவு வேணுமோ அந்த அறிவை பெறாமல் இருக்கிறது தான் அறியாமை. என்னை பற்றி தெரியாமல் இருப்பதுதான் அறிவு. இந்த அறியாமைங்கிறது தன்னை பற்றிய அறிவு இல்லாது. கையொலி நவநீதத்துல கேட்பான், தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ, பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்திருந்து உடலுவானேன். என்ன இது பாருங்க, நாட்டி பாய் அவன். ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகாஸ் வரைக்கும் இந்த கையொலி நவநீத ஸ்டூடெண்ட் இருக்கானே, பயங்கரமான நாட்டி பாய். அதுக்கப்புறமா தான் சரி, குரு சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, நம்ம இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா உட்காந்து பொறுமையா கேட்பான். குருவும் அவனுக்கு ஒரு குட்டு குட்டிட்டு சொல்லி கொடுத்துருவாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது நார்மல் கொஸ்டின். அவன் நாட்டி பாய்ன்னு நான் சொன்னா கூட எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என்னை பத்தி தெரியாம என்ன இருக்கு? என்கிட்ட எத்தனையோ இருக்கு என்னை பத்தி சொல்றதுக்கு. ஒரு ஆதார் கார்டு எடுத்து கொடுத்தா தெரிய போறது, இல்ல ரேஷன் கார்டு எடுத்து கொடுத்தா தெரிய போறது, என்கிட்ட இப்ப நாளைக்கு ஓட்டு போட போறோம், ஓட்டு கார்டு எடுத்து கொடுத்தா தெரிய போறது. இது பெரிய விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு நான் இத்தனை அடி உயரம் இருக்கேன், இத்தனை வெயிட் இருக்கேன், இந்த கலர்ல இருக்கேன், இந்த செக்ஷுவாலிட்டியில இருக்கேன், இந்த 1 ஹவருக்கு பிறந்திருக்கேன், ஒரு மேட்டரா? இதெல்லாம் தெரியாம யாராவது இருப்பாங்களா? அப்படி இல்லை. நான் இருக்கேங்கிறது இல்ல. இங்க இங்க நான் இருக்கேனா இல்லையா அந்த அறிவு இருக்கிறது இல்லை. நான் என்னவா இருக்கேன், என்னோட உண்மையான ஸ்வரூபம் என்ன, அது எனக்கு தெரியணுமா இல்லையா? அது எனக்கு தெரியாம இருக்கிறது தான் அவித்யா ரூபம். இங்க அவித்யா ரூபம்னு சொன்னா எனக்கு 1000 இக்னோரன்ஸ் இருக்கு. எனக்கு நிஜமாவே இப்ப மிசைல்ஸ் எல்லாம் விடுறாங்களே, அந்த அந்த டெக்னாலஜி தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியுமா? அந்த அறியாமை உங்களுக்கு இருக்கு, அதுதான் அவித்யா ரூபம் அப்படின்னு சொன்னா சரி. போய் கஷ்டப்பட்டு எப்படியோ உட்காந்து அந்த இதுல அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல போய் உட்காந்து கண்டுபிடிச்சு படிச்சுட்டு வந்துடுறேன். அவித்யை போயிட்டா. இந்த அவித்யை போறதுனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. எனக்கு இது தெரியறதுங்கிறது ஒரு பயன் தான், அவ்வளவுதான். பட் மூல அவித்யை எது அப்படின்னா, என்னை பற்றிய அறியாமை தான் இந்த பிரச்சனையே. எனக்கு என்னோட பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னை பற்றிய அறியாமை தான் இங்க அவித்யா ரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது சொல்ற, ஷரீரத்வய காரண மாத்திரம் அப்படின்னு. ஷரீரத்வயம், துவயம்னா 2 சரீரம். தெரியும் உங்களுக்கு 2 சரீரம் என்னது? இப்பதான் பார்த்தோம், போன வகுப்புலதான் நம்ம படிச்சிருக்கோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். 2 வகுப்பு 2 சரீரத்தை பத்தி விரிவாக பார்த்து, இந்த 2 சரீரத்திற்கு எது காரணமா இருக்கு? இந்த பருவுடல், நுண்ணுடல், இது 2ம் நமக்கு கிடைக்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னு அது காரண சரீரம். அறியாமை இருக்கிறதுனால அந்த அறியாமையானது பிறவியை கொடுக்கிறது. ஆனா நீங்க அந்த பிறவியை கொடுக்கிறதுங்கிற ஆங்கிள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா அப்பதான் காரண சரீரத்தை களைவது எவ்வாறு அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதெல்லாம் பத்தின விசாரம் தான் நம்ம ரொம்ப சீரியஸா சந்தேகம் தெளிதல் படலத்துல எல்லாம் நம்ம பார்க்க போறோம். பின்னாடி குருநாதர் அனுகிரகத்தினால கைவிலை நவநீதம் ஆரம்பிச்சு அந்த ஜேர்னி போகும்போது உங்களுக்கு நிறைய முடிச்சுகள் அவுந்துரும். அங்க வித்யதே ஹிருதய கிரந்திகின்னு அங்க ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா அங்க நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நான் ஒரு விதமா புரிந்து கொண்டிருப்பதெல்லாம் மாறும். அப்ப அங்க நமக்கு தெரியும் காரண சரீரம்ங்கிறது எப்படி களையிறது. இப்பவே நான் பாதி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா நான் திரும்பவும் சொல்றேன். இப்ப நான் சொன்னதுனால மட்டும் புரியாது. திரும்ப திரும்ப நான் பல ஆங்கிள், பல சமயங்கள்ல, பல சந்தர்ப்பங்களை உற்பத்தி பண்ணி பல ஸ்லோகங்களுக்குள்ள நுழைச்சு உங்களுக்கு சொல்லதான் உங்களுக்கு அது புரியும். அத்தனை தடவை சொன்னாதான் ஒரு விஷயம் மைண்ட்ல உட்காரும். இட்ஸ் சோ டிஃபிகல்ட் அண்ட் ஆல்சோ சோ ஈஸி. 2மே தான். ஐயே மெத்த சுலபம், ஐயே மெத்த கடினம். 2மே ஆத்ம வித்யைங்கிறது சுலபத்துக்கு சுலபம், கடினத்துக்கு கடினம். மனசு அதுல பொருந்தினா சுலபம், மனசு அதுல பொருந்தாத வரைக்கும் கடினம். நான் பொருந்தலைன்னா கடினம் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். பொருந்துற வரைக்கும் அது கடினம். சரியா? அடுத்தது ஷரீரத்வய காரண மாத்திரம்.
அடுத்தது என்னது? சத் ஸ்வரூப அஜ்ஞானம். சத் ஸ்வரூப, சத்து அப்படின்னாலே தூய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள், இருப்பு. இப்ப நம்ம எல்லா பொருளையும், இங்க ஒரு பேப்பர் இருக்கு, திஸ் இஸ் எ பேப்பர், திஸ் இஸ் எ போன், திஸ் இஸ் எ புக், திஸ் இஸ் எ பென் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றோம். இங்க புக்கு, போனு, பேனா, பேப்பர் அப்படிங்கிற நாம ரூபங்கள், நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மாறிக்கொண்டிருக்கே தவிர இஸ் இஸ் இஸ்ங்கிறது மாறுதானா? மாறல. அந்த இஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ். அது எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா சமயத்திலையும். சத் அப்படின்னு அத நம்ம டெக்னிக்கலா அதை சொல்றோம். இந்த சத் அப்படிங்கிறத தூய இருப்புக்கு சொல்லுவோம், ஆத்மாக்கு சொல்லுவோம், பரம்பொருளுக்கும் சொல்லுவோம். இந்த காரண சரீரத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அழகான உதாரணம் எது அப்படின்னா அது நம்மளுடைய உறக்கம் தான். சத் ஸ்வரூப அஜ்ஞானம். இப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன். இந்த தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சரீர பிரஜை எனக்கு இருக்கா? சரீரத்தை பற்றிய ஒரு உணர்ச்சி எனக்கு இருக்கா? பிரஜைனா உணர்ச்சி. எனக்கு இந்த உடம்பு கட்டையா, குட்டையா, கருப்பா, சிகப்பா, யார் பக்கத்துல படுத்துட்டு இருக்கேன், போத்திட்டு இருக்கேனா இல்லையா, உடம்புல ஆடை இருக்கா இல்லையா, எதுவுமே தெரியாது. நான் சொல்றது ஆழ்ந்த உறக்கத்துல. நான் இல்லைங்க எப்பவுமே நான் நெப்பிலேயே தூங்குவேன் அப்படின்னா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். ஆழ்ந்த உறக்கத்துல எதுவும் தெரியாது நமக்கு. அதே சமயத்துல இப்ப இதுல இருக்கும், ஒரு ஸ்வப்ன பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் ஆக்டிவா இருக்கு. இப்ப நல்ல உறக்கத்துல ஸ்தூல சரீரம் ஆக்டிவா இல்ல, சூக்ஷ்ம சரீரமும் ஆக்டிவா இல்ல. ஆனா கனவு காணும் பொழுது எனக்கு சூக்ஷ்ம சரீரம் மாத்திரம் ஆக்டிவா இருக்கு, என் மனசு மாத்திரம் லைட்டா வேலை பண்றது. அந்த 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 கம்மி பவர்ல மனசு வேலை பண்றது. அது என்ன பண்றது? கனவை ப்ரொஜெக்ட் பண்றது, கனவுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றது, கனவுக்குள்ள என்னையும் ப்ரொஜெக்ட் பண்றது, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன கனவை காண வைக்கிறது. அது கொஞ்சம் ஆக்டிவ் இருக்கு. ஸ்தூல உறக்கத்துல இது ரெண்டுத்துக்குமே ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இல்லை. காரண சரீரத்துல இந்த தூக்கம் போது எது மட்டும் வேலை பண்றது அப்படின்னா இந்த காரண சரீரம் மாத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறது, அஜ்ஞானம் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காரண சரீரம் இருக்கு அப்படிங்கிற அனுபவம் எனக்கு இல்லை. நான் காரண சரீரத்தோடு தான் உறங்குகிறேன் அப்படின்ற அனுபவத்தோட நான் உறங்கல. அங்க ஏன்னா அனுபவம் எல்லாம் எங்க வரணும்னா மனசு இருந்தாதான் வரும். மனசு விழித்திருந்தாதான் என்னால அனுபவத்தை ரெக்கார்டே பண்ண முடியும். சோ ஐ டோன்ட் ஹாவ் அ டூல். என்கிட்ட அந்த மனம்ங்கிற டூல் இல்ல. நல்லா தூங்கும் பொழுது காரண சரீரத்தோட தான் நான் தூங்குறேன் அப்படிங்கிற அனுபவம் இல்ல. ஆனா காரண சரீரம்ங்கிறது இருக்கு. காரண சரீரம்ங்கிறது இருக்கு. இப்ப காரண சரீரம் எந்த ரூபமா இருக்கு? அவித்யா ரூபமா இருக்கு. காரண சரீரம் இருக்கு, காரண சரீரம் அவித்யா ரூபமா இருக்கு. தூங்கும் போது ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஆத்மா எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. உபனிஷத் சொல்றது உன்னுடைய ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த தகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது. ஹிருதயாகாசம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹிருதய பகுதியில ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு, அங்க ஆத்மா இருக்கு அப்படின்னு ஒரு பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது. அங்கதான் ஆத்மா இருக்கு, அப்படி ஆத்மா சர்வத்துல இருக்கு, உனக்குள்ள எங்க இருக்குன்னா இங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. நான் தூங்கறச்சே அந்த ஆத்மா இருக்கா இல்லையா, இது ஒரு கொஸ்டின். ஆத்மா காத்தால இருக்கும், மத்தியானம் டீ சாப்பிட போயிடும், சாயந்தரம் வரும், அப்படி இல்லையே. ஆத்மா எப்ப பார்த்தாலும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எனக்குள் இருக்கும் அதே ஆத்மாதான் சர்வத்திர சர்வகதமாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிறது தான் அல்டிமேட் பாடம். ஆனா பேசிக் பாடம் என்ன? ஆத்மா என்பது எனக்குள், என்னுடைய ஹிருதயத்திற்குள் இருக்கிறது. நான் தூங்கச்சே அந்த ஆத்மா இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. அதே சமயத்துல இந்த காரண சரீரத்துல இருக்கிற அஜ்ஞானமும் இருக்கு. அந்த காரண சரீரத்துல இருக்கிற அஜ்ஞானம், அறியாமை இருக்கிறதுனால நான் ஆத்மா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அப்ப இல்லை.
அட்லீஸ்ட் ஜாகிரத்திலயாவது கொஞ்சம் படிச்சிருந்தா தெரிஞ்சிரும் நான் ஆத்மான்னு. ஆனா படிக்கலைன்னா அப்பவும் தெரியாது. அஜ்ஞானம் ப்ளே பண்ணிட்டுன்னா அப்பவும் தெரியாது. பட் தூக்கத்துல கட்டாயமாக அறியாமை தான் டாமினேட் பண்றது. அதனாலதான் சொல்றது சத்ஸ்வரூப அஜ்ஞானமாக இருக்கிறது. நான் யார் என்பது அந்த சத்தாக நான் இருக்கிறேன், ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அறியாமையானது இருக்கிறது. அதுதான் காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய அறியாமை அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடைசியா சொல்றாரு என்னது? நிர்விகல்பக ரூபம். விகல்பம் அப்படின்னு சொன்னா வேத உணர்ச்சி, வேற்றுமை உணர்ச்சி. வேற்றுமைகள் அற்ற தன்மைதான் நிர்விகல்பக ரூபம். இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கேங்கிறதுல எந்தெந்த விஷயங்களோட அபிமானம் கொண்டிருக்கேன். ஒரு விஷயத்திலயும் எனக்கு என்னுடைய மகள், என்னுடைய கணவர், என்னுடைய வீடு, என்னுடைய பொருள், இப்படி எல்லாவற்றிலும் நான் ஒரு அபிமானம் வச்சு கொண்டிருக்கேன். காரண சரீர மாத்திரத்துல அந்த தூக்கத்துல இருக்கும் பொழுது எந்த விதமான வேற்றுமைகளும் தெரியல. நான் எங்க இருக்கேன்னே தெரியல, என் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் எப்படி என்னோட தொடர்புடைய பொருட்களோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு அபிமானமும் இல்லை. காரணம் எனக்கு விகல்பமே அந்த இடத்துல இல்லை. கம்ப்ளீட் ஏக்கமாக நான் இருக்கிறேன். அந்த ஏகபாவமாக அந்த இடத்துல நான் இருக்கேன். அப்ப இந்த விகல்பங்கிறது ஏற்பட்டாதான் வேற்றுமைங்கிறது ஏற்படும். வேற்றுமைங்கிறது இருந்தாதான் நான் ஒவ்வொன்றின் மீதும் தனித்தனியாக அபிமானம் வைத்து உறவாட முடியும். உறவாடணும்னாலே வேற்றுமை வேணுமே. நான் உங்களை இன்னொருத்தரா பார்க்கும் போதுதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியும். எனக்கு இன்னொன்னே தெரியல அப்படின்னா நான் எப்படி கேட்பேன்? நான் கேட்கவே மாட்டேனே, உட்கார்ந்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல விதை இருக்கு. அந்த விதைக்கு உள்ள ஆலமரம் இருக்கு, ஆலமரத்தின் வேர் இருக்கு, ஆலமரத்தின் கிளை இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு, காய் இருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். பார்க்கிறோமானா வெளிப்படையாக பார்க்க முடியும். எப்ப வெளிப்படையாக பார்க்க முடியும்? விதை நிலையில் பார்க்க முடியும். இந்த விதை நிலை போய் முளை நிலை வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப நம்ம சொன்னது எல்லாம் வெளியில ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு, மேனிஃபெஸ்டேஷனுக்கே வருது. அது மாதிரி அனைத்து விஷயங்களும், என் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சீடு லெவல்ல காரண சரீரத்துல உட்கார்ந்து, சீடு லெவல்ல விதை மாதிரி உட்கார்ந்து. அதை நான் முழிச்ச உடனே நான் தான் இன்னாரு, நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன், இந்த வீட்டுல இருக்கேன், இந்த பெட்ரூம்ல இருக்கேன், இந்த பர்சனோட படுத்துட்டு இருக்கேன், இவங்களோட எல்லாம் இன்னைக்கு நான் காத்தாலேருந்து பேச போறேன், இன்னைக்கு நான் யாரோட எல்லாம் அரட்டை அடிக்க போறேன், ஒரு லிஸ்ட் போடுவேன், அப்புறம் எங்கெங்கெல்லாம் போக போறேன், எந்தெந்த ஊருக்கெல்லாம் நான் போயிட்டு வர போறேன், எல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்குது. என்ன சமைப்பேன், என்ன சாப்பிடுவேன், எல்லாமே என்ன ஆகுது? முழிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சு. முழிக்கும் வரைக்கும் எப்படி இருக்குது? விதையா இருக்கு. அதுதான் காரண சரீரத்துல நிர்விகல்பக ரூபம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே அப்படியே சீடு ஃபார்ம்ல இருக்கு. எந்த விதமான விகல்பமும் அடையாத நிலை. அதுக்குதான் இத தூக்கம் உதாரணத்தை எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது சொல்லலைன்னா புரியாது. தூக்கும் போது எனக்கு எதுவுமே இல்லை, முழிச்ச உடனே எனக்கு புரியறதுன்னு நான் சொன்னேன்னா தான் அந்த காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு வாட்ன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? காரண சரீரம் இஸ் ஈக்குவல் டு தூக்கம்னு சொல்லக்கூடாது. தூக்கத்தை வைத்து காரண சரீரம் இப்படி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. காரண சரீரத்துக்கு 6 வகையான லட்சணங்கள் சொல்றாரு. நாம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்முடைய அன்றாட அனுபவமாக இருக்கக்கூடிய தூக்கத்தை முக்கியமா சத்ஸ்வரூப அஜ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த நிர்விகல்பக ரூபம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நாம இதை உபயோகப்படுத்திக்கிறோம். இந்த தூக்கம்ங்கிற ஒரு அனுபவத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம். ஆக காரண சரீரம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன? அதை விளக்க முடியாது. பாருங்க, அதை விளக்க முடியாது அப்படிங்கிறத 5:30லேருந்து 6 வரைக்கும் நான் உட்கார்ந்து விளக்கியிருக்கேன். விளக்க முடியாதுங்கிறத மணிக்கணக்கா உட்கார்ந்து விளக்குன்னு விளக்கி தீப்போம். ஆனாலும் அது விளக்க முடியாததுதான். ஏன் விளக்க முடியாததுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பொறி புலன்களுக்கு அகப்படாததாக அது இருக்கிறது. அதனால அது விளங்காததுனால விளக்க முடியாது, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இதுக்கு இப்படி இருக்குங்கிறத சொன்னா புரியறது இல்ல.
எப்படி வந்து நம்ம பிரம்மத்தை வந்து வார்த்தையினால விளக்க முடியாது. ஆனா அதுக்கான லிங்க் ஒரு இது க்ளூஸ் கொடுத்து 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 நம்ம எப்படி நேத்தி நேத்தி இது இல்ல இது இல்ல இது இல்ல தன்பதி எல்லா பேரை தமையல்ல நல்ல நின்றால் அன்பரை கேட்ட நேரம் அவள் வெட்டி மௌனமாய் நின்றாள். அப்படிதான் வந்து வேதம் வந்து சொல்றது அப்படின்னு கைவல்ய நவநீதம் சொல்றது. எல்லாம் வரிசையா நிக்க வச்சு இதான் ஹஸ்பண்டா இதான் ஹஸ்பண்டான்னு அந்த காலத்து பெண். அது இந்த காலத்துல இருந்தானே இங்க வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுருவா பேரை சொல்லி. அப்போ அந்த காலத்துல ரொம்பவே வெக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து என்ன இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு அவ இருந்து எதை பார்த்தாலும் அப்ப வெக்கப்பட்டு கீழே குனிறாளாம். அது மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா ஒவ்வொரு பொருளா காமிச்சு இது ஆத்மா இல்ல அது ஆத்மா இல்ல அது ஆத்மா இல்லன்னு நேத்தி நேத்தி நேத்தின்னு விட்டுட்டு எஞ்சியது எதுவோ அதுவே ஆத்மான்னு சொல்றது. எஞ்சியது என்ன அப்படின்னா தூய உணர்வு தான் எஞ்சி இருக்கிறது. அது நம்ம படிப்போம். படிக்க படிக்க நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். புரியறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் சில கொட்டேஷன்ஸ் சொல்றேனே தவிர நீங்க இப்ப எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு இருந்தா கூட ஜஸ்ட் கேளுங்க. ஜஸ்ட் கீப் லிசனிங். அது மட்டுமே போதுமானது. கேட்க 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 சொற்கள் மனசுக்கு பழகும். மனசுக்கு பழகிற சொற்கள் தன்னைத்தானே வெளிப்படுத்தும் உங்களுக்கு நிச்சயமாக. ஏன்னா எல்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒண்ணுமே புரியாம அப்படியே சிக்ஸரா போட்டுட்டு இருக்காரு சுவாமிஜி அப்படின்ற ஸ்டேஜ்ல இருந்து தான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகத்தை பெற்றிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், இத வந்து ஒரு டஃப் விஷயம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்கிறதுக்கு உற்சாகப்படுத்துறேன் உங்களுக்கு. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காரு அவர், காரண சரீரம்ங்கிறத என்ன சொல்லியிருக்கார், விளக்க முடியாது, காரணமற்றது, அறியாமை வடிவானது, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரணமாக இருக்கிறது, தன்னை பற்றிய உண்மையை அறியாதது, வேற்றுமை அற்றது. இப்படி எது இருக்கோ அதுதான் காரண சரீரம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அடுத்தது இப்ப அவனுக்கு அவஸ்தைகளை பற்றிய கேள்விகள் அடுத்தது. ஏன்னா அங்க அவஸ்தாத்ரய சாட்சி சன்னு அப்படின்னு ஆத்மாகஹ அந்த கேள்வியை மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கணும். நம்ம எந்த கேள்விக்காக இப்ப பயணம் பண்ணி கொண்டிருக்கோம் இல்ல அந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுக்கணும். இந்த கேள்வியில இருக்கிறது எல்லாத்தையும் டிக்கு விட்டானா அப்படின்னு. அந்த கிரந்தகர்த்தா ரொம்ப கரெக்டா போயின்னு இருப்பார். ஆனாலும் நமக்கு நாம ஃபாலோ பண்றோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேள்விக்கான பதில்ல பஞ்சகோஷாதீதக சன்னு அவஸ்தாத்ரய சாட்சி அப்படிதான் இருக்கு. ஆனா கிரந்தகர்த்தா என்ன பண்றார், நூலை எழுதிய நூலாசிரியர் முதல்ல அவஸ்தாத்ரய சாட்சிய விளக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறமா பஞ்சகோஷ விவரணத்தை பத்தி சொல்ல போறார். அதனால நாம ஆஸ் தி புக் கோஸ் நம்மளும் அது வழியே போக போறோம். இப்ப அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தின விசாரம் நம்ம பண்ண போறோம். கேள்வி என்ன, அவஸ்தாத்ரயம் கிம், அவஸ்தாத்ரயம் என்றால் என்ன, திரயம் அப்படின்னா மூன்று அப்படின்னு. நீ அவஸ்தை அப்படின்னு சொன்னா நிலைகள் அப்படின்னு. இன்னும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்னு. திஷ்டதி இது அவஸ்தா. ஏன் அவஸ்தான்னு பேர் இருக்கு அப்படின்னா அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அப்படிங்கிறதுனால அது அவஸ்தா அப்படின்னு பேர். அவஸ்தா திரயம் மூன்று நிலைகள் என்றால் என்ன? ஏன்னா அவஸ்தாத்ரய சாட்சின்னு சொல்லியிருக்கு, விட்னஸ் ஃபார் மூன்று நிலைகள். அப்ப மூன்று நிலைகள் தெரியாம விட்னஸ் பத்தி சொல்ல முடியுமா நம்ம? அது விட்னஸ் அவ்வளவுதான், அப்படி சொல்றது கிடையாது. இந்த மூன்று நிலைகள் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு விட்னஸா அது இருக்கு. அதுக்கு அப்பா இப்ப விட்னஸ்ங்கிறத சேர்ந்து இருக்காது. இப்போ ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்கிறதுன்னா விட்னஸ்ங்கிறவர் அந்த குற்றத்திற்கு தொடர்புடையவராக இருக்க மாட்டார், குற்றத்தை பார்த்தவராக இருப்பார் இல்லையா, குற்றத்தை அறிந்தவராக இருப்பார். அப்ப அவர் குற்றத்திற்கு வேறுபட்டவராக இருப்பார். கரெக்டா? விட்னஸ்ங்கிறது அப்படிதானே. அது மாதிரி இங்க இந்த அவஸ்தா திரயங்களுக்கு வேறுபட்டதாக இந்த சாட்சியாக இது இருக்கிறதுன்னு ஆத்மாவை சொல்லியாச்சுன்னா இந்த அவஸ்தா திரயம்னா என்ன எனக்கு இப்ப அது தெரியும். அப்பதான் எனக்கு அது புரிஞ்சாதான் இது புரியும். அப்ப என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்த்யவஸ்தா. இங்கேயும் நீங்க பிரிச்சுக்கோங்க. பிரிச்சாதான் சில வார்த்தைகள் ஈஸியா படிக்க முடியும். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தா அப்படின்னு எழுதிக்கணும். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாக என்ன அர்த்தம்? விழிப்பு, கனவு மற்றும் உறக்கம் என்று மூன்று நிலைகள் உள்ளன. அதான் அர்த்தம். பதில் வந்து அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வியே இந்த இதுல சொன்னாச்சுன்னா உடனே இதுல இருக்கிற நியூ வேர்ட் அவருக்கு
ஜாகிரத். புது வேர்ட். ஜாகிரத அவஸ்தா கிம் கா அப்படின்னு கேக்குது. ஜாகிரத அவஸ்தா கா, ஜாகிரத அவஸ்தா என்றால் என்ன? இப்ப அதுக்கு விடை சொல்லு. ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைஹி சப்தாதி விஷயைश्च ஞாயதே இதி யத் சா ஜாகிரத அவஸ்தா ஸ்தூல ஷரீராபிமானி ஆத்மா விஸ்வ இத்யுச்யதே. அவன் கேட்டதோட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சொல்லிருக்க. ஜாகிரத அவஸ்தை என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைஹி, ஞானேந்திரியங்கள் என்னென்னன்னு பார்த்தோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. அதுல அவர் ஃபர்ஸ்ட் ஸ்ரோத்ராதி அப்படின்னு காதுல இருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கிறார். ஆதி அப்படிங்கிற சப்தம் போட்டா முதலிய அப்படின்னு அர்த்தம். காது முதலிய ஞானேந்திரியங்கள், காது முதலான அறிவு கருவிகளால். சப்தாதி விஷயேஷ்ட, அதுக்கெல்லாம் விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம். ஞானேந்திரியங்களுக்கான அறிவு கருவிகளுக்கான விஷயங்கள் என்ன? சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்பதான் கொஞ்சம் போன கிளாஸ்ல தான் அதை படிச்சோம். அப்ப சப்தாதி விஷயைஷ்ட, காது முதலிய ஞானேந்திரியங்களால், அறிவு கருவிகளால், சப்தம் முதலிய விஷயங்களை அறியும் நிலை. நான் இப்போ முழிச்சு கொண்டிருக்கேன்னா அதுக்கு என்ன மேம், நமக்கு இப்ப ஜாகிரத அவஸ்தைன்னா விழிப்பு நிலைங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். ஆனா அத எவ்வளவு டெக்னிக்கலா நீ விழிப்பு நிலையில உனக்கு இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, அது நமக்கு நம்ம உணர மாட்டோம். விழிப்பு நிலையில நான் என்னால கெப்பாசிட்டி எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதைத்தான் ஒரு டெபினிஷனா அவர் சொல்றார். நீ என்ன பண்ற விழிப்பு நிலையிலனா, இந்த அறிவு கருவிகளோடு அறிவு கருவிகளும் விஷயங்களும் தொடர்பு கொண்டு அவற்றை அறிகிறாய். காது இருக்கு, காதுல கேட்கிற சக்தி இருக்கு. ஆனா நான் தூங்கிட்டு இருக்கச்சே என் பக்கத்துல எஸ்பிபி பாடினார்னா எனக்கு கேட்குமா? கேட்காது. ஜேசுதாஸ் இந்த பக்கம் பாடுற, இந்த பக்கம் எஸ்பிபி பாடுற, எனக்கு பிடிச்ச பாடகர்கள் எல்லாம் சுத்தி பாடிக்கொண்டிருக்கார்கள், நான் நடுவுல ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்குமா? எனக்கு காது இருக்கு, காதுல கேட்கும் சக்தியும் இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை அறியக்கூடிய திறமை அந்த இடத்துல இல்லை. ஏன்? நல்ல ஆழ்ந்த உறக்கம். எப்ப எனக்கு தெரியறது? ஜாக்கிரத்துல இருக்கச்சே, நான் விழிப்பு நிலையில இருக்கச்சே ஒவ்வொரு இந்திரியமும் ஒவ்வொரு விஷயத்தோடு கொள்ளும் தொடர்பு பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கிறது. அதைத்தான் சொல்றார். அதை அறியும் நிலை. நியாயத்தே, இம்பார்ட்டன்ட் வேர்ட் அங்க. நியாயத்தே, நியாயத்தேனா அதை அறியக்கூடிய நிலை. அதுதான் விழிப்பு நிலை. சா ஜாகிரத அவஸ்தா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய நிலை எதுவோ, காத்தாலேன்னு சாயந்தரம் வரைக்கும் நீ எப்பெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உன்னால கேட்டு அனுபவிச்சு அதை அறிய முடியறதோ அப்பெல்லாம் நீ ஜாகிரத அவஸ்தையில இருக்கேன்னு அர்த்தம். இல்லாடி போனா நீ தூங்குற அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம ஜாகிரத அவஸ்தையில இருந்துட்டே தூங்குறதுக்கெல்லாமும் நமக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த மாதிரி டீப் வேதாந்தா கிளாஸஸ் வரும்போது கரெக்டா வர அளவுக்கெல்லாம் தூக்கம் வரும். டைரக்ட் கிளாஸ்ல இந்த மாதிரியான காமெடி எல்லாம் பார்க்கலாம். இன்டைரக்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ல தெரியாது, உண்மையிலேயே என்ன நடக்கிறது அந்த சைடுங்கிறது தெரியாததுனால தெரியல. பட் ஜென்ரலி இது மாதிரி இது நல்ல லுலபி மாதிரி இருக்கும். நல்ல தாலாட்டு பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தா அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கும். சில சமயம் கதை கேட்கும் போது நல்ல கதை, நல்ல இதுவா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு நல்லா ராமனை போட்டு தாலாட்டுறா, லாலி லாலின்னு தாலாட்டுறான்னா நம்மளுக்கும் லாலி லாலின்னு தூக்கம் வந்துடும். கரெக்டா? அந்த மாதிரி விழித்து கொண்டிருக்கும் பொழுது தூங்குவதும் இருக்கிறது. ஆனால் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அறிவு கருவிகளும் விஷயங்களும் தொடர்பு கொண்டு அதனால் ஒரு அறிவை நான் பெறும் நிலை எதுவோ அதுவே எனக்கு ஜாகிரத அவஸ்தை எனப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது கேட்கிறான். சரி, இத சொல்லிட்டீங்க, ரைட்டு. அடுத்தது ஸ்வப்னாவஸ்தா கேதி சேத். ஸ்வப்னாவஸ்தா என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறோம். அது என்னன்னு கேட்டியானால், அப்படி என்ன என்று கேட்கப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். கேதி சேத், அதுக்கு அர்த்தம் இது என்னன்னு. ஜாகிரத அவஸ்தாயாம் எது திருஷ்டம் எது ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே யஹ பிரபஞ்சஹ பிரதீயதே சா ஸ்வப்னாவஸ்தா. நான் இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதாவது
ரெண்டாவது ஒரு லைன் கொடுத்திருக்காரு இல்லையா, ஸ்தூல ஷரீர அபிமானி ஆத்மா விஸ்வ இத்யுஜ்யதே. அதை சொல்லாம அடுத்ததுக்கு போயிட்டேன். இப்ப அதையும் பார்த்துடணும். இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு உஷான்னு ஒரு பேர் இருக்கு. இது போல இங்க இருக்கிறவ அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. இது இந்த நேம் ஃபார்ம் இந்த உடம்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேர். இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கும் பொழுது நான் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்றேன். எனக்கு டெக்னிக்கல் நேம் ஒண்ணு இருக்கு. அந்த டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா விஸ்வன் அப்படின்னு. விஸ்வ, ஏன் விஸ்வன்ற பேரு? ஏன்னா விஸ்வத்தை, பிரபஞ்சத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இது எனக்கு மாத்திரம் இருக்கிற பேர் இல்ல. நீங்க உங்க எல்லாருக்குமே அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு உங்க அப்பா அம்மா வச்ச பேரை தாண்டி இந்த விஸ்வங்கிறது ஒரு காமன் நேம். இந்த விஸ்வன் அப்படிங்கிறது ஒரு காமன். இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் விஸ்வன் அப்படிங்கிறது காமன் நேம். முழித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உயிருக்கு விஸ்வன் என்பது பெயர் அப்படிங்கிறது. விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகன்ல நம்ம இதுல பாக்குறோம். இந்த விஸ்வம் அப்படின்னாலே விவிதம் ஸ்வயதே இது விஸ்வக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆனா என்ன அர்த்தம்னா விதவிதமாக விளங்கி கொண்டிருக்கிறது விஸ்வம். இந்த இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. ஒரு நாள் இருக்கிறப்பல இன்னொரு நாள் இருக்கிறது இல்ல. அதே மாதிரி ஒரு இடம் இருக்கிற மாதிரி இன்னொரு இடம் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு அழகான வீடியோ பார்த்தேன். ஏதோ அந்த அந்த பூமியில இருக்கிற அந்த மண்ணுல இருக்கக்கூடிய அயர்ன் கண்டென்ட் ரொம்ப டெக்னிக்கல் கெமிக்கல் மீனிங் வேர்டெல்லாம் கேட்காதீங்க. ஐ எம் நாட் குட் இன் கெமிஸ்ட்ரி என்றான். அந்த அந்த இது அந்த ஏதோ ஒரு ஆக்சைடு அது ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது, மழை நீரோட சேர்ந்து அந்த இடமே ரெட் கலர்ல ஒரு பீச் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. பீச் சாதாரணமா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த ஓரத்துல இருக்கிற அலைகள் எல்லாம் அப்படியே ரத்த ஆறு ஓடுறதுன்னு நம்ம படிப்போமே, அந்த மாதிரி ரத்த கலர்ல அப்படியே இருக்கு. என்ன இது ஒரு பெரிய ஒரு இது என்ன சொல்றது, ஒரு ஒரு வெரைட்டி அப்படிதான் சொல்லணும் இல்லையா? சுவாமி பரமார்த்தானந்தா சொல்லுவாருன்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னா பியூட்டி, வெரைட்டி, நாவல்டி. நாவல்டி எப்ப புதுசு புதுசா இருக்கு. இங்க இருக்கிறது அங்க இல்ல, அங்க இருக்கிறது இங்க இல்ல. ஒரு இடத்துல பார்த்தது இன்னொரு இடத்துல இல்ல, ஒரு சமயத்துல பார்த்தது இன்னொரு சமயத்துல இல்ல. விவிதம், அதுதான் விவிதம். விதவிதமாக விளங்கி கொண்டிருப்பது எதுவோ அதுவே விஸ்வம். அப்படிப்பட்ட விஸ்வத்தை, அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை அறியக்கூடிய நிலையில் யார் இருக்கிறாரோ அவன் விஸ்வன். அந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த சரீர அபிமானி சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். அபிமானினா ஐடென்டிஃபைடு பை. நான் இந்த ஜாகிரத நிலையில இருக்கேன். நான் இந்த உலகத்தோடு கொள்ளும் தொடர்பு, இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் எனக்கு டெக்னிக்கல் நேம் என்ன அப்படின்னா விஸ்வன் அப்படின்னு பேர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்வப்னாவஸ்தைக்கு இவர் என்ன சொன்னார்? ஜாகிரத அவஸ்தாயாம் எது திருஷ்டம் எது ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே யக பிரபஞ்சக பிரதீயதே சா ஸ்வப்னாவஸ்தா சூக்ஷ்ம சரீராபிமானி ஆத்மா தைஜச இத்யுச்யதே. இங்க என்ன சொல்றாரு? இப்போ ஸ்வப்னம்ங்கிறது எப்படி வருது, அதான் இங்க கேள்வி. ஸ்வப்ன அவஸ்தை என்றால் என்ன என்று கேட்டாய் என்றால் ஜாகிரத அவஸ்தாயாம். இப்போ ஸ்வப்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு கனவு வருது. இந்த கனவுல நான் ஒரு இங்கிலீஷ் கேசலுக்குள்ள நான் போறேன். அங்க எல்லாம் பெரிய பெரிய ஷாண்ட்லியர்ஸ் அது இதுன்னு தொங்க விட்டுருக்கு. பெல்ஜியம் கிளாஸ்னால நல்லா கலர் கலரா அந்த இதெல்லாம் ஜன்னல்லாம் ரொம்ப அழகழகா இருக்கு. அதுல இருந்து வர கிரணங்கள்லாம் அப்படியே அந்த தரையெல்லாம் அப்படியே கலர் கலரா ஆக்குறது. எங்கேருந்து எனக்கு அது தெரியும்? எங்கேயோ நான் எப்பயோ பார்த்தது எனக்கு ஒரு மெமரியா அது உட்கார்ந்துருக்கு, வாசனையா அது உட்கார்ந்துருக்கு. ஜாகிரத அவஸ்தாயாம் சாஸ்திரம் என்ன சொல்றது? ஜாகிரத அவஸ்தையில விழிப்பு நிலையில், விழிப்பு நிலைங்கிறது என்ன? இப்பதான் பார்த்தோம். அறிவு கருவிகளோடு விஷயங்களை தொடர்பு கொண்டு விஷயங்களை பற்றிய அறிவை பெறும் நிலை. அந்த நிலையில் நான் பெற்ற அறிவு எனக்கு ஒரு வாசனையாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஜாகிரத அவஸ்தாயாம் எது திருஷ்டம் எது ஸ்ருதம், ரெண்டு தான் போட்டிருக்க. அதனால அந்த கேட்டதும் பார்த்ததும் மட்டும்தான் இருக்குமான்னு நினைக்காதீங்க. எல்லாமே இருக்கும். தொட்டு உணர்ந்தது, திடீர்னு நமக்கு கனவுல யாரோ நம்மள பிராண்டுற மாதிரி இருக்கும், எரியும் அப்படியே பாண்ட மாதிரி இருக்கு. அந்த தொட்டு உணர்ந்தால் அதுதான் நமக்கு ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படி தெரியும்? எல்லாமே தான். இந்த அறிவு கருவிகள்ல எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்க
இங்க கொடுத்திருக்கிறது எது திருஷ்டம் எது ஸ்ருதம் ரெண்டுதான் கொடுத்திருக்கு. கண்ணால் பார்த்ததும் காதால் கேட்டதுங்கிறது கொடுத்திருக்கு. ஆனா எல்லாமே சப்ளை பண்ணுது. பார்த்தது கேட்டது அனுபவிக்கப்பட்டது அப்படி மொத்தமா போட்டுக்கு. இந்த அறிவு கருவிகளால் அனுபவிக்கப்பட்டது எதுவோ தத்து ஜனித ஜனித்தன்னு அதிலிருந்து தோன்றிய வாசனை. நான் இப்ப பார்த்திருக்கேன், ஏதோ ஒண்ணு என்ன கூட்டிட்டு போறாங்க, இங்க இருந்து திருமலை நாயக்கர் மஹால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. பெரிய பெரிய தூணா பாக்குறேன், அப்படியே வேலை பாக்குறேன், டோம்ல எல்லாம் பாக்குறேன், ஒரே பெயிண்டிங்கா இருக்கு. எனக்கு எல்லாம் சொல்றாங்க, இது இந்த வெஜிடபிள்ல பண்ண பெயிண்டிங், அது அதுல பண்ண பெயிண்டிங், எல்லாம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நான் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வாசனையா மூட்டை கட்டி மைண்ட்ல போட்டுட்டு வீட்டுக்கு வந்து நான் தோசை வச்சு சாப்பிட்டு எடுத்து தூங்கிட்டேன். அது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆகுது, படுத்து தூங்குற போது என்னுடைய மனசு தூக்குறது எல்லாத்தையும், இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தேனோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கறது. தற்ஜனித வாசனையா, அதனால் ஏற்படும் வாசனையினால் நித்ரா சமயே. நான் உட்காந்து பார்த்து முழிச்சிட்டு இருக்கிறச்சே நடக்கல இது. விழித்து கொண்டே கனவு காண்றதுங்கிறது வேற விஷயம். நீங்க உடனே என்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது, நீங்க விழித்து கொண்டே கனவு காண்றதும் இப்படித்தானா? மேபி நீங்க நார்மலா கனவு காண்றது உறக்க நேரத்தில் அப்படிங்கறத வைத்துக்கொண்டு சாஸ்திரம் பேசுது. இப்ப இந்த உறக்க நேரத்துல என்ன பண்றது, இது இந்த வாசனையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து பிரபஞ்சக பிரதீயத்தே, எந்த ஒரு உலகமானது தோன்றுகிறதோ, நான் என்னன்னா அந்த ஜாகிரத அவஸ்தையில பார்த்ததையும் கேட்டதையும் அனுபவிச்ச விஷயங்களையும் வைத்துக்கொண்டு என்னுடைய கனவில் நான் அதை போலவோ அல்லது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை போலவோ நான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்றேன். எந்த ஒரு பிரபஞ்சக, வெளியில இருக்கிற பிரபஞ்சம் இல்ல, நான் கிரியேட் பண்ற பிரபஞ்சம். இட் இஸ் மை ஓன் கிரியேஷன். நான் கிரியேட் பண்ற அந்த, அதுக்கு என்ன மூலப்பொருள், நான் பார்த்ததுல இருந்து எனக்கு இருக்கக்கூடிய வாசனை, பார்த்த மற்றும் கேட்டவற்றிலிருந்து எனக்கு இருக்கக்கூடிய வாசனை. பிரதீயத்தே, என் பிரதீயத்தைனா தோன்றுகிறது. நான் பாக்குறேனே, நல்ல ஒரு அழகான கேஸ்கேட் ஃபாலோ ஆகுது, ஃப்ளோ ஆகுது, நான் அதுல போய் ஜாலியா குளிக்கிறேன், ஒரு இடத்துக்கு போறேன், பூவா இருக்கு, இப்படி எல்லாம் நான் நிறைய பண்றேன். இந்த அதுக்குள்ள நான் போய் 1008 என்ஜாய்மெண்ட் எல்லாம் இருக்கு, நான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். எது தோன்றுகிறதோ, எதெல்லாம் அந்த பிரதீயத்தை எதெல்லாம் தோன்றுகிறதோ அதுதான் கனவு நிலை அப்படிங்கிற. நான் அதாவது வெளியில தெரியாது, என்னுடைய கனவை நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதனாலதான் கனவுக்கு என்ன இது சொல்றதுன்னா பிராத்திபாசிக்க சத்தியம் அப்படின்னு கனவை சொல்றது. பிராத்திபாசிக சத்தியம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, யார் அதை காண்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அது சத்தியம். இப்ப நான் பூஜை பண்ணிட்டே இருக்கேன், அந்த நேரத்துல எனக்கு அம்பாளுடைய உருவம் எனக்கு கண்ணுல தெரியறதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தரை கூப்பிட்டீங்கவா, இங்க அம்பாள் உருவம் தெரியறது பாருன்னா பார்க்க முடியாது. எனக்கு தெரியக்கூடிய உருவம் இன்னொருத்தருக்கு தெரியாது. அது என்னுடைய ரியாலிட்டி. அதுக்கு பேர் பிராத்திபாசிக சத்தியம். இது நினைவில் நடக்கலாம், சில பேருக்கு நடக்காம இருக்கு. ஆனா கனவுல எல்லாருக்கும் இன்வேரியபிளி ஒரு கனவு வருது, ஏதோ ஒரு கனவு வருது. அந்த கனவு யாருடைய கிரியேஷன்னா என்னுடைய கிரியேஷன், வெளியில தெரியாது, அது நான் பண்ணின கிரியேஷன், எனக்கு மாத்திரம் சத்தியம், பிராத்திபாசிக்க சத்தியம். அந்த சத்தியம், அந்த கனவு அப்படிங்கிறதுக்கு யார் அபிமானி சைத்தன்யம். இப்ப என்னோட கனவு எனக்கு வர மாதிரி எல்லாருக்கும் வரும் இல்லையா? உங்க எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு கனவு வந்திருக்கும், எப்பாவது வந்திருக்கும். சில சமயம் இல்ல எனக்கு இருக்கு, சமீப காலங்களில் கனவே இல்லையே அப்படின்னா அது பரவாயில்லாத போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கனவு இருக்கிறதுனால ஒண்ணு, கனவு இல்லாததுனால ஒண்ணு, கனவுக்கு என்ன பலன் எல்லாம் தேடிட்டு அலைய வேண்டாம். கனவு உண்மையா? கனவு உண்மை, நினைவே உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அப்புறம் கனவுல என்ன உண்மை இருக்கு? நம்ம அல்டிமேட் பாடமே என்ன, நீ காண்பது அனைத்தும் கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஓய கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் வாழ்த்த கருவங்கள் போராடுதே அப்படிங்கிறார் தாய்மானவர். இதெல்லாம் இல்லைன்னு நான் கண்டனம் பண்ணிட்டு உக்காரலான்னு பார்த்தா என் கர்மா உட்கார்றதுப்பா என் முன்னாடி. பண்டையுள்ள கர்மமே கர்த்தாயனும் பட்சம் நான் இச்சிப்பேனோ பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணான். எல்லாமே கனவுங்கிறோம், அந்த கனவு கனவுதான். அதனால நீங்க கனவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனா கனவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம டெக்னிக்கலி அதெல்லாம் படிக்கிறோங்கிறதுனால. அப்போ இந்த கனவுக்கு ஒரு அபிமானி சைத்தன்யம் இருக்கு. இப்ப விஸ்வன் சொன்னேன், விஸ்வன் அப்படிங்கிறது இந்த விஸ்வத்தை அனுபவிக்க கூடியவன் விஸ்வன். அதே மாதிரிதான் இந்த கனவு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு, கனவை காணக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு என்ன பேரு அப்படின்னா தைஜசன் அப்படின்னு பேரு. தைஜசன், தைஜசன் அப்படின்னா தேஜஸ்னா ஒளி,
தைஜசன்னா ஒளி மிகுந்த அப்படின்னு அர்த்தம். ஒளி பொருந்தியவன். ஏன்னா கனவுல இருட்டா இருக்குல்ல, எல்லாம் லைட்லாம் அணைச்சிடுறோமா? சும்மா சொல்றேன் வேடிக்கைக்கு. ஒளி இருந்தா தானே கனவே பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளேயே ஒளியை கிரியேட் பண்ணி பார்க்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சும்மா இதுக்காக சொன்னேன். பட் அவனுக்கு பேர் என்ன அப்படின்னா தைஜசன், அவ்வளவுதான். டெக்னிக்கலி ஹிஸ் நேம் இஸ், அந்த கனவுக்கு அபிமானி சைத்தன்யம் யாரு அப்படின்னா தைஜசன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அடுத்தது சூக்ஷ்ம சுஷுப்தி அவஸ்தை என்றால் என்ன அப்படின்னு வரப்போறது. அந்த விஷயங்களை நாம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். இப்ப நாம குரு ஸ்தோத்திரம் கத்துக்கலாம்.